கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலியா, புவனேஸ்வர் குமாரா, அதுக்கு நடுவில் ரஜத் பட்டிதாரான்னு சொல்லிட்டு அவ்வளவு கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் தான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ரஜத் பட்டிதார் தான்ப்பா கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதைத்தான் ஆர்சிபி ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ என்ன நடந்தது, எதனால் அவரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே டக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விராட் கோலியை பற்றி பேசி ஆகணும். நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு விராட்னு சொல்கிறது புரியுது. ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னாலே விராட்டோடைய ஃபேன்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஒரு 60 to 70% ஃபேன்ஸ் வந்துட்டு விராட்டை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அது போக ஆர்சிபி டீமை லைக் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓவரால் ஃபேன் பேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு நடுவில் நிறைய பேர் விராட்னு சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் அவருடைய பாஸ்ட்டை எடுத்து பார்க்கணும். ஸோ கங்குலி இருந்தப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. நான் கேப்டன்சி பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஆல் ஃபார்மெட்லேருந்து வெளியில் வந்துட்டார். ஐபிஎல், இன்டர்நேஷனல் சொல்லிட்டு எதுலேருந்து வேணாலும் நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் கங்குலிக்கு ஆக வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ ஆர்சிபிக்கு நியூ கேப்டன் தேவைப்படுது அப்படிங்கிற போது ஃபேஃப் டு பிளஸி வந்தார். நல்லா தாங்க பண்ணார். இருந்தாலும் ஏன் அப்படின்னா ஸோ அவருடைய ஏஜ் அரௌண்ட் 40க்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் 10 years பிளான்லாம் வந்துட்டு கோர முடியாது. ஸோ சிஎஸ்கே பண்ணுற மாதிரி மற்ற டீம் பண்ணுற மாதிரி ஒரு யங் கேப்டனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அட்லீஸ்ட் வந்துட்டு அடுத்த மெகா ஆப்ஷன் வரைக்காவது ஒரு 4 years ஹோல்டு பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் கேப்டன் வேணும் அப்படிங்கிறது தான் ஆர்சிபியோட மைண்ட் செட். விராட் கண்டிப்பாக ஃபிட்டாக வருங்க. ஏன்னா கண்டிப்பாக 2027 வரைக்கும் அவர் விளையாட போறாருங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவர் கம்ப்ளீட்டாக இருக்க போறாரு. ஆனால் இந்த ஐபிஎல்லே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃபுக்கு ஒரு மாதிரி வயிற்றில் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துச்சு. வயிற்றுலையா முதுகலையாங்கிறத மறந்துட்டேன். அந்த சமயத்தில் இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். ஒரு 3 மேட்ச் பண்ணார், வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் கண்டினியூ பண்ணல. ஃபேஃப் கிட்டேயே கொடுத்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு கேப்டன்சியில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் 90% விராட் கேப்டனாக வரக்கான சான்ஸ் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக துப்பாக்கியை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வேற யாருக்கிட்டையோ கொடுக்க போறாரு. இந்த டீமுடைய நலனையும் அவர் மைண்ட் செட்டில் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் புவனேஸ்வர் குமார் டீமுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கறக்கான சான்ஸ் ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நடுவில் ரஜத் பட்டிதரை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். பட்டிதர் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. அண்ட் சையத் முஸ்தாக் அலி ஷாஃபி எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஃபுல் சீரிஸ் பார்க்கலன்னா பரவாயில்ல, ஸ்கோர் கார்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவருடைய பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஸோ என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாமே செம்மையாக பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பை கூட ஃபைனலில் தோத்தாங்க. இருந்தாலும் அந்த டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறதே பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கேப்டன்சி இருந்துச்சு. நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராகவும் கேப்டனாகவும் வரக்கான சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் அவர் தான் ஆர்சிபிக்கும் கேப்டனாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய ஏஜ் இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 7 years ஆர்சிபிக்கு விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவர் கேப்டனாக இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் விராட் கோலி இப்போ கூடவே இருக்காரு. அது போக டிகே கூடவே இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் புவி இருக்காரு. ஸோ இவங்களாம் இருக்கும்போதே ஒரு சின்ன பையனை வந்துட்டு க்ரூம் பண்ணிடுறோம். ஐ மீன் அவரை ஏஜை மீன் பண்ணி நான் சின்ன பையன் சொல்லலை. அவருடைய கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன பையன் தானே. ஸோ இன்னும் நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னா விராட்டுடைய சப்போர்ட் கூடவே இருந்துட்டு ஆர்சிபியில் விராட் எவ்வளோ வருஷம் இருக்க போறாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா வேற லெவலில் கொண்டு போகலாம். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் கேப்டன் அப்படின்னா ஆர்சிபி ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஏன் இந்த டைமில் வீடியோ வெளியிடணும், அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஃபியூச்சர் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் திடீர்னு ஒரு எடிட் பண்ணி போட்டாங்க, அவெஞ்சர்ஸ் எடிட். அதில் அயன்மேனுக்கு வந்துட்டு விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு வந்துட்டு ஃபில் சால்ட் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கு ஒவ்வொரு ஃபேஸ் வச்சிருந்தாங்க. அதில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் கேப்டன் அமெரிக்கா தெரியும். அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஃபேஸில் ரஜத் பட்டிதர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜத் பட்டிதர் கேப்டனா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு ஓகேப்பா ரஜத் பட்டிதர் தான் கேப்டன் போல. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்துட்டு இந்த சமயத்தில் விட்டுருக்காங்க. ஸோ மேபி 1 or 2 months அனௌன்ஸ்மெண்ட் கூட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில பிளேயர் வந்துட்டு விராட் தான் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐ மீன் ஒரு சில ஃபேன்ஸ் வந்துட்டு விராட் தான் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ ஆர்சிபியோட ஃபியூச்சர் தான் முக்கியம். யார் எப்படி போனாலும் டீமை வேறு லெவலில் கொண்டு போனால் சரி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரஜத் பட்டிதர் கேப்டன் ஆனால் நீங்கள் ஹாப்பியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட ட்ரெண்ட்ஸ் இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.